குட் மார்னிங் சோல்ஸ். நான் ஆக்சுவலாக 4 ஓ கிளாக்லாம் எழுந்தாச்சு இன்னைக்கு. சீக்கிரமாக நான் இதை முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னைக்கெல்லாம் நான் அப்படி நினைக்கிறேனோ அன்னைக்கு எல்லாமே இறைவன் என்ன பண்ணுவாருன்னா, நீ யார் பிளான் பண்ணுறதுக்கு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது பிளான் பண்ண, இந்த குரூப்பே நான் நடத்துகிற குரூப்பு, எனக்கு தெரியும் எந்த டைமில் உன்னைய பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவார். அதாவது இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சர்க்காஸ்டிக் பர்சன், அதாவது ரொம்ப பயங்கரமான அந்த ஒரு கேலி கிண்டல் நிறைஞ்ச ஒரு பர்சனாலிட்டி யார் இந்த என்டையர் யூனிவர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இறைவன் தான். ஏன்னா என்னோடய லைஃப்பில் இப்போ லாஸ்ட் 1 இயர் அந்த டிவைன் சரண்டர்ன்ற லைஃப்பை தான் நான் கண்டுபிடிச்சி, டிவைன் சரண்டர்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் மட்டும்தான் நம்ம ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக வாழ முடியும். நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அந்த மாதிரியான ஒரு ஒண்டர்ஃபுல் லைஃப்பாக நம்மளும் வாழ முடியும். நம்ம எல்லாரையுமே அந்த வாழ்க்கையை வழிகாட்டவும் முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்து அந்த 1 இயர் ஆகுது. அந்த 1 இயரில் எனக்கு நடந்த எல்லா இன்சிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இறைவனை நான் ஒரு பர்சனாக உருவப்படுத்தி, ஒரு ஆளாக உருவப்படுத்தி பார்த்தா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சர்க்காஸ்டிக் ஆட்டிடியூடு. ரொம்ப ஒரு மாதிரி கேலி கிண்டல் நிறைஞ்ச ஒரு பர்சனாக, அந்த மாதிரி நம்மளை எப்போவுமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக தான் இமேஜின் பண்ண முடியுது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் எப்போவுமே பண்ணுவார். அதுலேயும் முக்கியமாக அந்த இறை சரணாகதின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங்கு. சும்மா பேருக்கு சொல்லுவோம், யார் கேட்டாலும் நான் அதை பற்றி சொல்லும் போதே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நானும் அதில் தான் இருக்கேன், டிவைன் சரண்டரை பற்றி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு மாதிரி அதில் ஒரு பெரிய கடல் அந்த டிவைன் சரண்டர் லைஃபு. நம்ம என்டையர் லைஃபை கிட்டத்தட்ட நம்ம இப்போ 90 வயசு வரைக்கும் வாழ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 90 வயசு வரைக்குமே நம்ம முழுசாக டிவைன் சரண்டரை கற்றுக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஈகோன்ற ஒன்று ஈகோ மைண்டுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த இல்யூஷனையும் அண்டு இக்னரன்ஸு, அதாவது அறியாமையை கூட நம்ம வின் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். தெரியாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இது கரெக்ட் இல்லை, இது கரெக்டுன்றது கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாய உலகத்தோட அந்த அட்ராக்ஷன்ல இருந்தும் நம்ம வெளியில வந்துடலாம். ஆனா நம்ம அப்படின்ற அந்த நான்ன்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதை நம்மளுக்கு கிளியரா பிரிச்சு பார்க்கவே தெரியாது. ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும், அந்த ஒவ்வொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதும், இறை சரணாகதி உள்ளவங்க எப்படி நடக்கணும், இறை சரணாகதியில இல்லாதவங்க எப்படி நடக்கணும்ன்ற வித்தியாசம் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியா புரியாது. ரொம்ப கஷ்டம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சு நம்ம நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் அது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒன்றா கலந்து நம்மள அறியாமலே யதார்த்தமாக உள்ளே இருந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் அப்படி பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நான் அப்பப்போ இதை பற்றி சொல்கிறேன். அதில் இன்றைக்கி நான் இறை சரணாகதியில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னா, நீ பிளானே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நீ பிளான் பண்ணுற அளவுக்கு நீ தெரியாதா, எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிளான் பண்ணிட்டேன்னா நீ பிளான் பண்ணபடி உனக்கு நடந்துரும்னு உனக்கு நினைப்பா அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே இறைவன் கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் முன்கூட்டியே பிளான் பண்ண எதுவுமே என் வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. நான் அப்படியே ஆன் த ஃப்ளோவில், நீ என்னத்தை வேணால் பண்ணிக்கப்பா, நீங்கள் பண்ணுங்கள், நான் பாட்டுக்கு அது கூட போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சி, அது மேலே ஒரு சிந்தனையே வைக்காமல் நான் எந்த விஷயத்தெல்லாம் விட்டேனோ அந்த விஷயம் எல்லாமே எப்படின்னா, ஐயோ இறைவன் தான் இதை நடத்தியிருக்க முடியும், வேறு யாராலையும் நடத்தியிருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸாக கொண்டு போய் நிப்பாட்டுவார். இன்ன வரைக்கும் யாருக்குமே புரியாது அது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு மேஜிக்காக கொண்டு போய் அதை நடத்துவார். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 100% இல்லை 1000% சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விஷயத்தை நடத்தி காட்டுவார். அப்போ நம்மளுக்கு எப்படி தோணும், நம்ம எதுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு பிளானை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுறதை விட்டுருவோம். ஆனாலும் ஈவன் ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவர் பிளான் பண்ண விட மாட்டார் இறைவன். எப்படின்னா, அப்போ அந்த கிண்டல் பயங்கரமாக தெரியும். கிருஷ்ணரை எனக்கு ரிலேட் ஆகும், மகாபாரத கிருஷ்ணரோட. ஏன்னா அவர் ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக ஃபண்டெல்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த லீலைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ சின்ன விஷயம் தானே, நான் பாபான்னு கூப்பிடுவேன், சின்ன விஷயம் தானே பாபா, ஏன் இதை கூடவா நான் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் உன் வேலையே கிடையாது, நீ பாட்டுக்கு ஃப்ளோவில் போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே சொல்லுவார். ஸோ அது லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இப்போ நான் லைஃப்பை கேமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு அது ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். ஓ ஆமாம்ல, நான் அந்த இடத்துல பிளானை போட்டேனோ, சரி ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ என் ஃப்ரெண்டு, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்க
பயங்கரமாக ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. எப்பா இது கண்டிப்பாக நடந்துரும்ப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எப்பா நீ பிளானை போட்டுட்டேன்னா அவ்வளோதான்ப்பா, அவர் நடத்த மாட்டாருப்பா, இருக்கிற எல்லா சக்தியும் உபயோகிச்சு நீ பிளானை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சி விடுவார். தயவு செய்து நீ பிளானோ இல்லை எக்ஸ்பெக்டேஷனோ இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபண்டு வந்தே தீரும்ப்பா, அது எனக்கு நல்லா தோணுது, எனக்கு உள்ள தோணுது, கண்டிப்பாக கொடுத்துருவாரு அப்படின்ற போதே எனக்கு தெரிஞ்சிடும் அவர் கொடுக்க மாட்டாரு, நம்ம சொல்லிட்டோம்ல கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் கூட எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எந்த விதமான பிளானிங்கும் இல்லாமல் எல்லாமே நம்ம வாழ்க்கை வந்து இறைவன் கையில் தான் இருக்குன்ட்டு அந்தந்த மொமெண்ட் அந்த நொடி தான் நம்மளை வாழ வைப்பார். அதுக்காக வந்து எந்த வேலையும் பார்க்காம வெட்டியாக சோம்பேறியெல்லாம் இருக்க விட மாட்டார். கர்ம யோகியா அந்த மொமெண்ட்டில் நம்மளுக்கு இறைவன் என்ன டியூட்டி கொடுத்துருக்காரோ அந்த டியூட்டியை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டெடிகேஷனோட உள்ளுக்குள்ளே எப்போவுமே ஒரு சந்தோஷத்தோடையும் அமைதியோடையும் நம்மளை பண்ண வைப்பார். இந்த மாதிரியான லைஃப்பை வந்து வேற எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. இதுதான் ஆக்சுவலாக இறைவன் சொல்லக்கூடிய ஐடியல் லைஃப். இப்படி தான் ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்கணும். ஆனால் அதை வந்து புரிஞ்சுக்க முடியாதபடிக்கு நம்மளோட அறிவை வந்து அவர் வந்து ஒரு இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு போகலாம். சித்தம் யாவையும் சிந்தித்து இருந்திடும் அத்தம் உணர்த்துவதாகும் அருளாலே சித்தம் யாவையும் தின் சிவமானக்கால் அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே. ரொம்ப அப்படியே பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் வந்து அந்த ரைமிங்கோட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இப்போ சொல்கிறேன். சித்தம் யாவையும் சிந்தித்து இருந்திடும் அப்படின்னா இங்கே வந்து இந்த சித்தம்ன்ற வார்த்தைக்கு வந்து பின்னாடி மைண்டுன்னு அர்த்தம், நம்மளோட புத்தி. ஓகேங்களா? இந்த புத்தியில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிந்திக்க ஆரம்பிக்கணுமா. சிந்தித்து இருந்திடும் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்று நம்மளோட டே டு டே ரொட்டீனில் ரொம்ப பிஸியாக நம்மளை வச்சுப்போம். இப்போ பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்னா அந்த பிள்ளைங்களோட எக்ஸாம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும், அதை தவிர வேறு உலகமே இல்லைன்ற மாதிரி நினச்சா அதுக்காகவே சாப்பிடுவோம், அதுக்காகவே தூங்குவோம், அதுக்காகவே குளிப்போம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை ஒர்க்கு வீக் டேஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் ஒர்க்கை தவிர வேறு எதை பற்றி யோசிக்க மாட்டேன், யார் எங்கிட்ட எதுக்கும் வராதிங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த ஆஃபீஸ் பற்றின சிந்தனையிலே இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதையே மைண்டில் போட்டுட்டு இது பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சோகம் கிடைக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் கிடைக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்கும், அதை மட்டும்தான் நம்ம மைண்டில் வந்து ஃபுல்லாக பரவ வச்சுக்கிட்டு வேற எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த டேயை வந்து வேஸ்ட் ஆக்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி இல்லாமல் அப்படி இல்லைன்னா டே டு டே ரொட்டீனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதை தாண்டி யோசிக்கிறதே கிடையாது. இதை விடவும் மோசமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா யாராலையாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவங்க மேலே உள்ள பகை, அவங்க மேலே உள்ள கோபம், அவங்க மேலே உள்ள வருத்தம், அவங்க மேலே உள்ள எரிச்சல்னு சொல்லிட்டு மைண்டை ஃபுல்லாக அந்த பர்சன் மேலேயே போட்டுக்கிட்டு அதனால நெகட்டிவ் எமோஷனை டெவலப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. இதுதான் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து மனுஷங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ இறைவன் வந்து என்ன சொல்ல வர்றாரு, திருமூலர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த சித்தத்தை சிந்தித்து இருந்திடு அப்படின்றாரு. அப்போ சிந்தித்து இருந்திடு அப்படின்னா உன் மைண்டுக்குள்ளே இப்போ என்ன போகுது அப்படின்றத உட்காந்து ஃபஸ்ட்டு நீ வெளியில் இருக்கிற விஷயங்களை பார்க்குறத விட்டுட்டு உனக்குள்ளே திரும்பி பாருன்றது தான் இந்த அர்த்தம். உன் மைண்டுக்குள்ளே என்ன நடக்குது, என் மனசுக்குள்ளே இப்போ என்ன நடக்குது, என் மைண்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே கேவலமான குப்பை தொட்டி மாதிரி நம்ம மைண்டில் வச்சுருக்கிறது நம்மளுக்கு புரிய வரும். அது நம்மளுக்கு பயங்கரமாக ஷாக்கு கொடுக்கும். என்னது என் மைண்டுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன இத்தனை விஷயம் ஓடிட்டுருக்கு, அதுவும் இத்தனை விஷயமும் தப்பால ஓடிட்டுருக்கு, நெகட்டிவால ஓடிட்டுருக்கு, பெருசாக பாசிட்டிவாக எதுவும் ஓடுற மாதிரி தெரியலையே. நம்ம பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனு, ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தானே இருக்குது. ஒன்று நம்மளை வந்து செல்ஃப் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என்னோட பிள்ளை சரியில்லை, என்னோட அப்பா அம்மா சரியில்லை, இல்லை என் ஃப்ரெண்டு என்னை இப்படி பேசிட்டாங்க, என் சொந்தக்காரங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க பார்க்குறாங்க, யாரையும் நம்ப முடியல, இந்த மாதிரியான தாட்ஸ் தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் என்ன ஓடுதுன்றத ஜஸ்ட் நீ ஓடிட்டு இருக்க, நீ நின்று திரும்பி பாரு அப்படின்றத தான் திருமூலர் வந்து இங்கே சொல்றாரு. அப்ப திரும்பி எப்படி பார்க்கறது? ஒண்ணுமே கிடையாது. மெடிடேஷன் ஒரு 20 நிமிஷம் நீங்க பண்ணி பாருங்க, உங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்றது உங்களுக்கே தெரிஞ்சு நீங்கள் வந்து அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஏன் 20 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து 20 நிமிஷத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு இருக்கும்போது எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கல. பட் ஒரு 20 மினிட்ஸ்ன்னு உட்காரும்போது
நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது, நம்ம என்ன மாதிரியான பர்சனாலிட்டின்றத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் எல்லாரையுமே வந்து ஸ்டார்டிங்கில் 20 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து உட்கார்றதே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, நாளே வந்து அப்படியே ஒரு ஆழ்ந்த நிலை தியானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அப்படி இருக்க முடியலன்னோட உடனே டோட்டல் மெடிடேஷனே விட்டுறீங்க. இது எவ்வளோ பெரிய அறியாமைன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம மைண்டை வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சுருக்கோம். அந்த குப்பை தொட்டியை வந்து பல வருஷமாக வந்து இல்லை ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே குப்பையும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வந்து உங்களால் உடனே நினச்ச உடனே 20 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிட முடியுமா? முடியாது தானே. முதல்ல அதை வந்து பார்த்து எங்கெங்கே என்ன அழுக்கு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நம்மளுக்கு பல நாள் ஆகும். ஏன்னா பாலடைஞ்ச பங்களான்னு யோசிச்சுக்கோங்க. அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே ரொம்ப ரொம்ப கேவலமான நம்மளால் நின்று அந்த ஸ்மெல்லை பொறுக்கவே முடியாத அளவுக்கு குப்பையை நிறையா போட்டு வச்சுருக்கோம். அப்போ அதை வந்து நம்ம ஒரே ஆளாக க்ளீன் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எங்கெங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நான் உட்காந்த உடனே 20 நிமிஷத்தில் உட்காந்து 5 நிமிஷத்தில் எனக்கு வந்து ஆழமாக என் மைண்ட் வந்து போகணும். ஏன் போக மாட்டேங்குது, அப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது வந்து டோட்டலாக வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணாமல், ஆமாம் நான் என்ன ஆனாலும் நான் கண்ணை திறக்க மாட்டேன் 20 நிமிஷம், அது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்ச ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு மெடிடேட்டிங் மியூசிக்கை போட்டுட்டு, இறைவன் நம்மளுக்கு எந்த இறைவனை ரொம்ப பிடிக்குதோ அந்த இறைவனை வந்து நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது வராது. எங்கெங்கேயோ தான் மைண்டு போகும். போகிற மைண்டை பிடிச்சி இழுத்து நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு அது ஒரு விக்ரமாதித்தன் கதை மாதிரி போயிட்டே இருக்கும். வேதாள முருங்கை ஏறும், திரும்பி அதை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரியே தான் இருக்கும். இட்ஸ் அ ப்ராசஸ். அப்ப இதை வந்து அவர் திருமூலர் வந்து பண்ண சொல்றாரு. நீ அதை பண்ணினாதான் உன்னோட மைண்டு பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். நம்ம அதை பண்ணலை அப்படின்னா அந்த மைண்டு வந்து பியூரிஃபையே ஆகாது. அந்த பாலடைஞ்ச பங்களாவும் அந்த அழுக்கோடையே தான் நம்ம வந்து வாழுவோம். அது என்ன பண்ணும், நாளடைவில் வந்து அந்த பங்களாவும் வீணாக போயிடும். டோட்டலாக வந்து ஷேட்டர் ஆகி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் வந்து இங்கே வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் மெடிடேஷன் போக என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன். நீங்கள் வந்து மைண்டை முடிஞ்ச அளவுக்கு வந்து காமாக வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத சிந்தனைகள் பல விதமாக போகும்போது எல்லாமே நீங்கள் அந்த மெடிடேஷனில் எப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த மொமெண்ட்டில் இருக்க வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்க வைக்கிறது ஒரு ப்ராக்டிஸாக வச்சிங்கன்னா மைண்டில் நீங்களே தேவையில்லாமல் போடுற குப்பையை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மெடிடேஷன் போக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது சைலண்ட்டாக சும்மா உட்காந்துருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இறைவன் திரும்பி திரும்பி நம்மக்கிட்ட சொல்கிறது, சும்மா இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பேச வரேன்றது உனக்கு புரியுன்றதை பல வழியில் சொல்லியிருக்காரு. அதனால மெடிடேஷன் டைம் போக ஒரு 1/2 மணி நேரமாவது சைலன்ஸ் அவர், டிவைன் சைலன்ஸ் அவர்ன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்காதீங்க, இல்லை டிவி பார்க்காதீங்க, ஈவன் பாட்டு கூட கேட்காதீங்க. ஜஸ்ட்டு அமைதியாக மட்டும் உட்காருங்க. அமைதியாக உட்காரும் போது தான் உங்கள் வாழ்க்கை என்னன்றது உங்களுக்கு புரியும். இறைவன் உங்களுக்குள்ளே எப்படி வந்து வர துடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் நம்ம எப்படி பிளாக் பண்ணியிருக்கோன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நான் சொல்லியிருக்க இந்த 2 விஷயமே ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் இங்கே வந்து இந்த குரூப்பில் வந்து எல்லோரும் கேட்குறீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணணுன்றதுக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க. இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு கேட்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 2 உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் 2வது லைன், அத்தம் உணர்த்துவது ஆகும் அருளாலே. அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சித்தம்மை வந்து சிந்தித்து இருந்திடும்போது, அந்த மெடிடேஷன் பண்ணி அந்த சைலன்ஸில் இருக்கும்போது அத்தம்ன்றது வந்து அந்த சுப்ரீம் பீயிங் இறைவன், ஓகே, பரம்பொருள், அதுதான் அத்தம்னு அர்த்தம். அத்தம் உணர்த்துவது ஆகும் அருளாலே. அவரோட அருளால் அவர் என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு புரிஞ்சிரும்ன்றாரு. ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த சித்தத்தை வந்து உட்காந்து சிந்திக்க ஆரம்பித்து உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்றதை சிந்திக்க ஆரம்பித்து உங்கள் மைண்டை வந்து கிளாரிஃபை பண்ணி பியூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உணர்த்துறாரு கடவுள், நீ இதை பண்ணுப்பா, நீ இது பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி பண்ணாத, என்னைய தேடு, அடுத்தவங்களுக்கு உதவியாரு, 4 பேருக்கு நல்லது பண்ணு, உன்னோட கர்மாவை களி, அதுக்கப்புறம் இன்னும் என்னை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றது எல்லாமே வந்து அதே மாதிரி நீ நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் ஒரு மாயையான விஷயம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத, ஒரு லெவலுக்கு தான், டீப்பாக போய் எதோடையும் அட்டாச் ஆகாத, உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே நீ என்னைய தேடுற வேலையிலேயே நீ கான்சென்ட்ரேட் பண்ணினா நான் உன்னோட வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து ரொம்ப விரும்பி, அவர் வந்து கிரேஸ் அருளாலே அப்படின்னா அந்த கிரேஸ்ஃபுல்லாக, ஐயோ இவங்களுக்கு நம்ம சொல்லணுமே அப்படின்ற அந்த ஒரு அக்கறையோடையும் அந்த அன்போடையும் வந்து அவர் வந்து உணர்த்துவ ஆரம்பிப்பாராம். அது உங்களுக்கு அப்பதான் புரியும். அந்த நீங்க வந்து இருந்திடும்போது அப்பதான் புரியும்ன்றாங்க. ஓகே. ஸோ 3வது லைனு, சித்தம் யாவையும் தின் சிவமான கால். அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்டு புரிஞ்சு
இறைவன் உணர்த்துறது புரிஞ்சு நீங்கள் அந்த வழியில் வாழ ஆரம்பிக்கும் போது, அதாவது 3 விஷயம் தான் நான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன். காமன் மேனர் எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். டே டு டேல அடுத்தவங்களுக்கு உதவியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. அதை வந்து எப்பயோ ஒரு நாளுன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டே டு டேல ஒருத்தருக்காவது பசிச்ச வயிறுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கணும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும். நான் வந்து இறை வழியில் போக விரும்புகிறேன்றவங்க இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். வெறும் பணமோ பொருளோ கொடுக்கறதெல்லாம் பத்தாது. உங்களோட உழைப்பு, உங்களோட நேரம், உங்களோட பணம், இது 3 கலந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு வகையில அன்னைக்கு டேல உதவி இருக்கணும். அதுல ஈஸியான வழி என்னன்னா உணவு தானம் தான். அதனாலதான் நான் எல்லாருக்கும் உணவு தானம் கொடுக்குறேன். அப்ப அந்த உணவு தானத்தை நான் சஜஸ்ட் பண்றேன் நானு. அதை வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணாதான் மைண்டு பியூரிஃபை ஆகும். 20 நிமிஷம் வந்து தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். இந்த மாதிரி இப்போ என்னோட ஆடியோஸ் லிசன் பண்ணுறீங்க இல்லையா, இது மூலமாக கடவுள் வந்து உங்ககிட்ட பேசுவார். ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கடவுள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா கடவுள் ஞானம் மூலமாக மட்டும்தான் வெளிப்படுவார். இறைவன்றதே ஒரு சயின்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் சயின்ஸு. இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து என்னை வந்து சயின்டிஃபிக்காக மட்டும்தான் அப்ரோச் பண்ண சொல்லி இறைவனோட அந்த இன்ட்யூஷன் வந்தனால நான் எல்லாத்தையுமே தியரிஸாக தான் எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இதை போய் நம்ம ஏதோ வந்து ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக வந்து நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இறைவனும் வந்து விஞ்ஞானமும் வேறையே கிடையாது. அவர் வந்து விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம வந்து புரியாமல் இருக்கோம். அப்போ அந்த விஞ்ஞானம்னா என்ன, சயின்ஸை நீங்கள் படித்தா தானே புரியும், படிக்காமல் எப்படி உங்களுக்கு புரிய போகுது. அப்போ அந்த லேர்னிங், இந்த 3 மட்டும்தான் இறைவன் வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாரு. சேரிட்டி, மெடிடேஷன், லேர்னிங், இந்த 3 மட்டும் உங்களோட வாழ்க்கையில் டெய்லியில் வேலையில் உங்களுக்கு அதிகபட்சம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் கூட ஆகாது. இறைவனுக்காக நீங்கள் ஒதுக்கலை, உங்கள் வாழ்க்கைக்காக ஒதுக்குறீங்க. ஆமாம், இறைவனுக்காகன்னு சொன்னால் அது கூட வந்து எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லைங்க அப்படின்வாங்க. எனக்கு அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். என்னென்னா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகிறதுக்கு இறைவன் இந்த 3 ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காருன்னா அதை விட்டுட்டு நீ போகிறன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா? அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்த பிறகு என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டு இந்த 3 நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஏன்னா இப்போ நம்ம சொல்லி இந்த பாத்தில் வந்து அந்த 48 டேஸு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஜேர்னிலாம் பண்ணுறாங்க. இப்போ 8th பேட்ச் ஆயிடுச்சு. அவங்க எல்லாரோட இன்புட்ஸும் வந்து நான் வந்து பார்க்குறேன். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவங்க எல்லாரோட இன்புட்ஸும் பார்க்கும்போது இறைவனுடைய பவரை வந்து அவங்க புரிஞ்சு, இவ்வளோ நாளாக நம்ம வந்து இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்படியே அந்த மைண்டை வந்து அப்படியே இறைவனுக்கு வந்து சரணாகதி அடைஞ்சிடுறாங்க. அப்பா எல்லாமே நீங்கள் தான்ப்பா, நாங்கள் சும்மா ஒன்றுமே கிடையாது, இது தெரியாமல் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு இறைவன் மேலே ஒரு அதீதமான ஒரு பக்தின்றது எப்படின்னா பயபக்தி கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி ஒரு விதமான அந்த லவ்வும் அந்த டிவோஷனும் வந்து பயங்கரமாக வந்துடும். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கள் தான், அப்படியே உங்கள் காலடியில் விழுந்துடுறேன், என்னோட குடும்பத்தையும் சரி என்னையும் சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மைண்ட் அந்த பாலடைஞ்ச மங்களா வந்து பியூரிஃபை ஆகி அப்படியே ஏரியல்ல போட்டு வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லா குப்பையும் வந்து தூக்கி எரிஞ்சு க்ளீன் ஆக்கிடுவாங்க. மைண்டுக்குள்ளே டெய்லி இறைவனையே திரும்பி 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 சிந்திச்சு டிவைன் கிராட்டிடியூட் அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது கடவுள் நிறைய மிராக்கிள் பண்ண ஆரம்பிப்பார். நம்ம கண்ணு முன்னாடி நம்மளால் நம்பவே முடியாத மாதிரி மிராக்கிள். நான் இதில் எதுவுமே பண்ணலையே, ஆனால் எப்படி எனக்கு இதெல்லாம் நடக்குது, என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிராக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறைவன் மேலே இன்னும் வந்து அந்த நன்றி உணர்ச்சி வந்து பயங்கரமாக வந்துடும். நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, எனக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எப்படி உங்களை நினைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை விட முக்கியமாக வேறு எந்த விஷயமே நம்மளுக்கு அப்புறம் தெரியாமல் போயிடும். அட போங்கடா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கடவுள் இருக்கார், அவரை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். அதை தான் வந்து சித்தம் யாவையும் தின் சிவமான கால் அப்படின்னா, தின் சிவமான கால்னா தின்னுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படியே நம்மளுக்கு எனக்கு கடவுள் தான்ப்பா ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரையாரிட்டியை வந்து கொடுத்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து நம்ம மைண்டில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நீங்கள் வந்து இந்த லைஃப்பில் வர தான் உங்களுக்கு வந்து அது வந்து புரிய ஆரம்பிக்கும். இறைவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும்.
புரியும், நம்மளுக்கு அந்த உண்மை புரியும். வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் புதுசாக எதையும் வந்து மாற்றிக்க மாட்டோம். அதுதான் உண்மைன்றது. அந்த உண்மை புரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உண்மையை தானே பிடிச்சிக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ அந்த உண்மை பிடிச்சா போதும், நம்ம வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான். நம்மளுக்கு என்ன கவலை, நம்ம பாட்டுக்கு இவர் சொன்ன 3 விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்தவங்களுக்கு உதவியாக இருப்போம். இன்னும் நம்ம நிறைய இறைவனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மற்ற வேலைக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செஞ்சுட்டு எல்லாருக்கிட்டையும் அன்கண்டிஷனலாக வந்து அன்பு இருந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க நம்ம ட்ரை பண்ணோம். முயற்சி எடுத்தால் போதும், அவ்வளோதான். அவரை நீங்கள் ஒரே நாளில் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து புத்தராக மாறணும்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார். என்கிட்ட என்கிட்ட இந்த ஒரு பொறாம குணம் இருக்குது, என்கிட்ட இந்த ஒரு தேவையில்லாத ஒரு இரிட்டேட் ஆகிற குணம் இருக்குது, எதனாலேயோ எனக்கு இந்த பர்சனை பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல, நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரணடையணும். அவ்வளோதான் அந்த விஷயத்த. அதை மட்டும் பண்ணுனா போதுன்றாரு. மித்ததெல்லாம் ஒரு மாதம் கழிச்சு திரும்பி பார்த்தா நானா முன்னாடி அப்படி இருந்தேன், நானா முன்னாடி இந்த பொறாமையெல்லாம் பட்டுக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ அப்படிப்பட்ட ஆளே இல்லையேன்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை வந்து மாற்றிடுவார் இறைவன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவர் காட்டுற வழியை வந்து பிடிச்சு அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் போது லைன் 4 தான் சும்மா சூப்பரான லைனை. என்னன்னா, அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே. இதெல்லாம் வந்து நான் வந்து ரீட் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ சிம்பிள் லைன் கிடையாது. நம்மலாம் வந்து கடவுளை வந்து திரும்பி திரும்பி தேங்க் பண்ணணும். என் லைஃப் டைமில் இந்த பாட்டை வந்து நான் ரீட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாக்கியம் கிடைச்சதே வந்து எனக்கு போதும்னு தோணுது. இதுக்கு மேலே என் லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு அந்த ஃபீல் வந்து வருது. என்னன்னா, அத்தன் இறைவனே வந்து நீ வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்ட உன் மைண்டில் அப்படின்னா இறைவனே வந்து அங்கே வந்து உட்காந்துருவாராம். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அது நீ உன் பாலடைஞ்ச பங்களால உள்ள இருக்கிற எல்லா குப்பையும் ஒன்னொன்னா எடுத்து கிளியர் பண்ணி நீ கம்ப்ளீட்டா கிளீன் பண்ற. அது ரொம்ப கஷ்டம் தானே, அது ஒன்றும் ஈஸி கிடையாதே. நீ தனியாலாம் பண்ண போற. அதுல உனக்கு எத்தனையோ சங்கடங்கள் வரும், உடம்பு சரியில்லாம போகும், மனசு வந்து கண்டபடி வந்து இது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் போகும். கரெக்டாக தான் நம்ம போயிட்டு இருக்கோமான்னு ஒரு டவுட் வரும். எல்லாத்தையும் மீறி அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போ நான் பார்த்துட்டேன் நான் அந்த அழுக்கை சுத்தப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீ அழுக்கு க்ளீன் பண்ண பிறகு அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹெவன்லி பிளேஸ் மாதிரி ஆயிடுமா. அந்த பிளேஸ் ஆன பிறகு அங்கே யார் வந்து உட்கார்றா, இறைவன் வந்து உட்கார்றாரு. ஏன்னா இறைவன் உட்கார்றதுக்குரிய தகுதியான இடமா உன்னுடைய புத்தி வந்து மாறிடுச்சு. நம்மளோட புத்தி மாறின பிறகு அந்த இடத்துல இறைவன் வந்து உட்கார்றாரு. இறைவன் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன், பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. இறைவன் வந்து நம்மளோட புத்தியில் உட்காந்துட்டாரு இருக்கிறாரு அப்படின்றது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். வெளியில வந்து ஒரு பெரிய புயலே அடிச்சா கூட நம்ம மனசு வந்து அந்த சந்தோஷத்துல இருந்து கொஞ்சம் கூட குறையாது. இது எல்லாமே என்கிட்ட வந்து நான் மட்டும் அனுபவிக்கல. அந்த 48 நாள் பண்ணவங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸை வந்து கரெக்டாக பண்ணுறவங்க, என்கிட்ட குரு சரண்டரில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் சொல்கிறது தான் ஒரே மாதிரி பேட்டர்னை தான் நான் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்குது, ஏனே தெரியல அப்படியே சந்தோஷமாக இருக்குது, எதுலேருந்தோ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கேன், என் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெருசாக எல்லாமே சரியாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு, ஆனால் அது எதுவுமே இப்போ என்னை பாதிக்க மாட்டேங்குது. முன்னாடி யோசிச்சு பார்த்தா இதுக்காக நான் அப்படி கதறிக்கிட்டு இருந்தேன், இதுக்காக நான் அப்படி அலறிக்கிட்டு கிடந்தேன், இதுக்காக நான் எவ்வளோ வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது. எப்படி ஒரு என் கூட கடவுள் இருக்கும்போது நான் எதுக்கு இதுக்கெல்லாம் ஒரி பண்ணோம், அவர் பார்த்துப்பாருன்னு இல்லாமல் நான் அதை போய் பிடிச்சிக்கிட்டு நானே பிளாக் பண்ணியிருக்கேனேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து அந்த பிளிஸ் ஆனந்தம் இருக்குது இல்லையா, பேரானந்தம், அதுதான் பிளிஸ்ன்றது. நான் எப்போவுமே அந்த பிளிஸ்ன்ற வார்த்தையை தான் ஏன் கொடுக்குறேன்னா, ஹாப்பினஸ்ன்ற வார்த்தை வந்து என்னென்னா, சந்தோஷம்ன்ற வார்த்தை வந்து எனக்கு வந்து ஒரு ஷார்ட் லிவ்டாக இருக்குது. அதாவது கொஞ்ச நேரம் தான் அந்த அந்த உணர்வு வந்து இருக்குது. இதே அந்த பிளிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பு மாதிரி பயங்கர தித்திப்பா, அதுக்கு ஒரு ஒரு இந்த ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை வந்து நம்ம வாயில் வச்ச உடனே கரைஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலு. அது என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப ரொம்ப ப்ரொலாங் ஆகுது, ரொம்ப நேரம் இருக்கே தவிர அது வந்து நம்மளா பார்த்து நம்ம அதை விட்டு அந்த பிளிஸ் உணர்வை விட்டு நம்ம வெளியில் வந்தால் தானே தவிர அது நம்மளை விட்டு போகவே போகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேரானந்த நிலையிலேயே தான் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்கள் இருப்பீங்கன்ற போது உங்களுக்கு லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து லைஃப் வந்து வெறுத்து போகாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது, ஐயா ச்சே என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோணாது. முக்கியமாக டயர்ட் ஆக மாட்டீங்க. என்ன ஆனாலும் சரி உள்ள அந்த சந்தோஷம் வந்து உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இறைவன் உங்களோட மனசுல உங்களோட புத்தியில வந்து இருக்காருன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்கள் மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், பியூராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
தேவையில்லாத கண்ட கேவலமான தாட்ஸு, கண்ட தப்பான தாட்ஸு, அடுத்தவங்கள பத்தின நெகட்டிவ் தாட்ஸு, நம்மள பத்தின நெகட்டிவ் தாட்ஸு, இல்ல இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோன்ற தேவையில்லாத பயம், இந்த மாரி எதுவுமே இல்லாம மைண்ட் வந்து அப்படி ஒரு கிளீனா வந்து இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மைண்ட்ல என்ன இருக்கும்னா, தெளிவு இருக்கும். எந்த விஷயத்த பத்தி யோசிச்சாலும் உங்களுக்கு வந்து அதுல ஒரு தெளிவு இருக்கும். குழப்பமே இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் அமைதி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கம்பேஷன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நெனைப்பீங்க. இவன் நல்லாவே இருக்கக்கூடாது. இவன் வாழ்க்கையில அழிஞ்சிரணும். என்னைய இப்படி பண்ணிட்டான்ல, இவனுக்கு ஏதாவது கண்டிப்பா நடந்தே ஆகணும். இவன நான் சும்மா விட மாட்டேன். அந்த மாதிரியான தாட்ஸே இல்லாம, எல்லார் மேலயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அன்பு வந்து, இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற இந்த எண்ணம் மட்டும் தான் இருக்குமாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட், எப்பவுமே வந்து ரொம்ப அவேரா இருப்பீங்க. எப்படின்னா, நம்ம லைஃப்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிற எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம லைஃபே வந்து ஒரு ஸ்கூல் தான். நம்ம ஸ்கூல்ல தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை பாடத்த கத்துட்டு இருக்கோம். சொல்லிக் குடுக்குறது யாருன்னா, அந்த யூனிவர்ஸு, அந்த இறைவன் வந்து குருவா வந்து நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. இப்ப காலையில எழுந்திரிச்சோனே நம்மளுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா, அதுக்கு பின்னாடி இறைவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். சடனா ஒரு கால் வருதுன்னா, அந்த கால் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு மாரி அத பார்ப்போம். ஆனா, அதுக்கு பின்னாடி இறைவன் வந்து வேற ஒரு மீனிங் வச்சிருப்பாரு. நம்ம ஒரு மாரி பிளான் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருப்போம். அந்த பிளான் வந்து சொதப்புது. இப்ப டிராஃபிக்ல நீங்க லேட்டா போறீங்க அப்படின்னா, நியாயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் ஆவீங்க. ச்சே! இன்னைக்கு நாளே நல்லா இல்ல அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி இறைவன் ஒரு காரணம் வச்சிருப்பாரு. அந்த காரணத்த வந்து இனிமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்க லைஃப் அன்னைக்கு டேல உங்க பிளான் படி நடக்காம எல்லாமே மாறும்போது, அப்ப இங்க இறைவனோட பிளான் ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அத வந்து ரொம்ப கவனமா, ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. அத வந்து மத்தவங்க மாதிரி டென்ஷன் ஆயிட்டு, ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிட்டு, என் டே இன்னைக்கு வொர்ஸ்ட் டேயா போச்சு. இன்னைக்கு எனக்கு லோ வைப்ரேஷனா இருந்துச்சு. நான் அன்னைக்கு ரொம்ப நெகட்டிவா இருந்தேன். திஸ் இஸ் அ அன்லக்கி டே அந்த மாதிரிலாம் பேசாம, சம்திங் டிவைன் இஸ் டீச்சிங் மீ. அது என்னன்றத நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்டூடண்ட் மாரி வந்து நீங்க வந்து ரொம்ப அவேரா எல்லாத்தையும் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த லேர்ன் பண்ணும்போது தாங்க தெரியும். எல்லா மிராக்கிள்ஸும் அப்படியே ஒன்னொன்னா அன்ஃபோல்ட் ஆகும். அவ்வளதான். அப்படியே கடவுளோட காலடியில நம்ம வந்து விழுந்து கிடப்போம். தென் 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்னர் பிளிஸ்ஸும் ஃப்ரீடமும். அது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிளிஸ் நான் சொல்லிட்டேன். ஃப்ரீடம்னா நீ எதுவுமே உங்கள கட்டுப்படுத்தாத மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து உங்கள வந்து அடிமைப்படுத்தாத மாரி, எதுவுமே உங்கள வீக் ஆக்காம, ஆக்சுவலா வந்து இறைவன் கிட்ட வந்து நம்ம வந்து சரணடைறதே நெறைய பேர் வந்து ஒரு வீக்னஸா பார்க்குறாங்க. ஆக்சுவலா இறைவன் கிட்ட சரணடைஞ்ச பிறகு வரும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு தைரியம். அந்த தைரியம் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே எனக்கு தேவையே இல்லன்னு சொல்ல வைக்கும். அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு கரேஜும், பயங்கரமான ஒரு யாருக்குமே இல்லாத ஒரு துணிச்சல் வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்படிதான் நான் வந்து என்னோட இந்த லைஃப்ல வந்து லாஸ்ட் 1 இயரா நான் எடுத்த எல்லா டெசிஷனும் யாருமே எடுக்க முடியாத டெசிஷன்ஸ். பிசினஸ்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் எடுக்கிற அந்த டெசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஷாக் பண்ணும். ஏன்னா, என் கூட இறைவன் இருக்காங்க. இதுதான் நியாயம்னு எனக்கு கரெக்ட்டா தெரியுது. இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவர் என்ன வழிய காட்டுறாரோ, அந்த வழியில நான் போவேன். ஆனா, அந்த வழி யாருமே எடுக்க மாட்டாங்க. அவ்ளோ தைரியம்லாம் யாருக்குமே வராது. அப்ப நானே ஆச்சரியப்பட்டுருக்கேன். நம்ம முன்னாடினா இவ்ளோ துணிச்சலாலாம் எதுவும் பண்ண மாட்டோமே! பிசினஸ்லலாம் இவ்ளோ தைரியமா நம்ம பண்றோமே! எங்க இருந்து அப்படின்னு பார்க்கும்போது, என் கூட இறைவன் இருக்காங்கன்ற அந்த ஒரு ம் ஒரு பவர் தான். அப்ப அந்த பவர் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் குடுக்குது. என்ன ஃப்ரீடமு? ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். பயம் அப்படின்ற அந்த ஒரு பெரிய அரக்கன் கிட்ட இருந்தே நம்மளுக்கு வந்து விடுதலை வாங்கி குடுத்துருது. அப்புறம் என்னங்க பயம்ன்றவே போயிருச்சுன்னா, மத்த எல்லாமே போயிரும். எந்த விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்தும் நம்மளுக்கு டோட்டல் வந்து ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இறைவன் வந்து அவரு வந்து மத்தவங்களுக்கு வந்து நெறைய நல்லது பண்றதுக்கு உங்கள யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. உங்க மூலமா வந்து ஒரு பெரிய குரூப்ப கிரியேட் பண்றது, நெறைய பேருக்கு வந்து அ ஒரு ஒரு டைம் இப்ப இப்ப நான் இந்த குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் மூலமா நெறைய பேரோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்துறது, இல்ல ஒரு யூடியூப் சேனல் மூலமா நெறைய பேரோட லைஃப்ல மாத்துறது, இந்த மாதிரியான உங்கள வந்து ஒரு சேனலா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஆஸ் வெல் உங்களோட லைஃப்பையும் உங்களுக்கு புடிச்ச மாரி எடுத்துட்டு போவாரு. சேம் டைம் உங்க லைஃப்ல ஒரு பகுதிய வந்து அடுத்தவங்கள மாற்றத்துக்கு, அடுத்தவங்கள வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு, உங்கள மாரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு இறைவன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இறைவன் நமக்குள்ள வந்துட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால எப்படி ஆவீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பெர்சன் இன் த வேர்ல்ட் ஆயிருவீங்க. உங்கள யாராலயும் எதுவுமே பண்ண முடியாது. பண்ணணும்னு நெனைக்க கூட அவங்களால முடியாது.
இவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணம் கூட யாருக்கு உங்க மேல வராது. உங்க மேல வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் ஒரு அன்பு, அதுக்கப்புறம் இல்ல இவங்க கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஒரு அன்ஷேக்கபிளா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு மரம்னா எப்படி இருக்கும்? ஆலமரம். அந்த மாதிரி வந்து நீங்க வந்து நிப்பீங்க. அதே மாரி நீங்க நெறைய பேர வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இறைவன் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து, புத்திக்குள்ள வந்து நின்றா நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எப்படி நடக்கும்? அதுக்கு தான் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காரு. "நீ வந்து உன்ன நோக்கி திரும்பி பாரு. அமைதியா இரு. அதுக்கப்புறம் இறைவன் சொல்றது உனக்கு உணர்த்துவாரு. அந்த உணர்த்துறத நீ வந்து உன்னோட லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிப்ப. இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சா போதும்." இது எல்லாத்தையும் தான் திருமூலர் வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுல உங்களுக்கு என்ன வந்து முக்கியமான பாயிண்ட் இருக்கு அப்படின்றத எடுத்து, அத வந்து ட்ரை பண்ண பாருங்க போதும். மத்தது எல்லாத்தையும் இறைவனே பார்த்துப்பாரு. ஓகே. அந்த பாட்ட வந்து இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 4, 5 தடவையாவது திரும்பி திரும்பி அர்த்தம் புரிஞ்சு நீங்க வந்து படிங்க. புரிஞ்சு படிக்கும்போது, இறைவன் வந்து உங்களுக்குள்ள வர்றத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. தேங்க் யூ ஆல்.